நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை என்பது தனிச்சிறப்பு பெற்றது. இந்து சமயத்தை சார்ந்தவர்களுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ், குடும்ப கலாச்சாரம் என்பது தனிச்சிறப்பை பெற்றது. அந்த குடும்பம் என்பதுதான் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜ்மெண்ட்டினுடைய அடித்தளம். அங்கெல்லாம் பெரிய அமெரிக்காவிலே பல நாடுகளிலே அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். உயர்ந்த மேலாண்மை என்று சொல்கிறார்கள். அந்த மேலாண்மையினுடைய அஸ்திவாரம், அடித்தளம் என்னவென்றால் குடும்ப வாழ்க்கை முறை. இந்து சமயத்தை சார்ந்த குடும்பத்தினர் சேர்ந்து வாழுதல், விட்டு கொடுத்து பழகுதல், கலாச்சாரத்தை விடாமல் பராமரித்தல், ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் முக்கியத்துவம் உண்டு. அதிலே அந்தந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். குழந்தைகளும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். சதாபிஷேகம் நடைபெற்றால் முதியோர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆண்டு நிறைவு அப்தபூர்த்தி நடைபெற்றால் குழந்தைகள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இப்படி அனைவரும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். ஆடி வெள்ளி, தை வெள்ளி என்றால் பெண்மணிகள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அந்த சக்கரத்திலே அனைவருக்கும் சுழற்சி முறையிலே முக்கியத்துவம் வருகிறது. ஆகவே அனைவருக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய சமயம் இந்து சமயம். அதிலே இந்து சமயத்தினுடைய குடும்ப வாழ்க்கை முறை என்பது அனைவருக்கும் பொறுப்பு, அனைவருக்கும் கடமை, அனைவருக்கும் இன்பம். இப்படி பொறுப்பை, இன்பத்தை, கடமையை வழங்கியிருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்தினுடைய சிறப்பு என்பது தன்னடக்கம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.